Hello students, this is Ranjit. Today I have to see 12th Max exercise 12.1ல third sum பார்க்குறோம். Let star be defined on R. R ஐ பொறுத்து ஸ்டாரை டிஃபைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. A star B equal to A plus B plus AB minus 7 அப்படின்ற இந்த கண்டிஷன் இருக்கு. ஸோ இஸ் ஸ்டார் பைனரி ஆன் ஆர். ஸ்டாரை பொறுத்து ஆர் வந்து பைனரியா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் ஸோ அப்படி இருந்தால் ஃபைண்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க ஸ்டாரை பொறுத்து ஆறுன்றது பைனரியான்னு பார்க்கலாம். ஆறுன்னா உங்களுக்கு தெரியும் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்னா எல்லா வேல்யூவும் சேர்ந்தது தான் எக்ஸப்ட் இமேஜினரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தனித்தனியாக எடுப்போம். ஏன்றது கண்டிப்பாக ரியல் நம்பர் தான். எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 மைனஸ் எந்த வேல்யூவும் கொடுத்துக்கலாம். அதே போல் பின்றதும் ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இப்போ 2ன்னு வைங்க, இது 3ன்னு வைங்க. 2 3 சார் 6. 6ன்றது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதனுடைய மல்டிப்ளிகேஷனும் ரியல் நம்பர். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இங்கே -7 இருக்கு. ஸோ -7ன்றது கண்டிப்பாக ரியல் நம்பர் தான். ஏன்னா அது ஒரு இன்டிஜர், அது வந்து ஒரு ரியல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாமே தனித்தனியாக ரியல் நம்பர் அப்படின்னா இது எல்லாமே சேரும்போதும் எப்படி இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். ஏ ப்ளஸ் ஏபி -7 கண்டிப்பாக இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். அப்போ இது எல்லாம் ரியல் நம்பர்னா இதனுடைய வேல்யூ தான் ஏ ஸ்டார் பி. அப்போ ஏ ஸ்டார் பின்றதும் ரியல் நம்பர். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இஸ் பைனரி. ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர். ஸோ இஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ், ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் 3 ஸ்டார் அப்படின்றாங்க. ஸோ 3 ஸ்டார் ஆஃப் -7/15 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனை புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஏ ஸ்டார் பின்னா அது எப்படி எழுதணும்னா ஏ ப்ளஸ், அதாவது தனித்தனியாக ஆட் பண்ணி அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 7ல் சப்ராக்ட் பண்ணணும். அதான் அது கண்டிஷன். ஸோ தனித்தனியாக ஆட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இது வந்து ஏ, இது பின்னு அர்த்தம். ஸோ ஏ பி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. ஸோ ஏனா 3, அடுத்தது ப்ளஸ் பி அப்படின்றப்ப இங்கே மைனஸ் இருக்கிறதால -7/15. அடுத்தது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 3 × 7. ஸோ 3 7s are 21/15. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துடும். அந்த என்ன பண்ணுவோம்? ஒரு -7ஆல் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? காமன் டேர்ம் 15 எடுத்துடுறோம். எல்லாத்துலேயும் பாருங்க 15. ஸோ 15ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 15s are 45. ஸோ இங்கே 15 இருக்கிறதால 7 அப்படியே இருக்கும், 21 அப்படியே இருக்கும். 15 × 7 105. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது இதுலேயும் மைனஸ், இதுலேயும் மைனஸ், இதுலேயும் மைனஸ். ஸோ 45 அப்படியே இருக்கும் மைனஸ். ஸோ 105 126 133. ஸோ 133 கிடைக்கும். 133ல் 45 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் தான் பெரிய வேல்யூ. ஸோ -88/15 which is the value of 3 star of -7/15. வெரி ஈஸியஸ்ட் சம். 3 மார்க்கில் கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. பப்ளிக்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.